பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான பிள்ளைகளே, தேவன் தாமே தம்முடைய கிருபையின்படி நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பொல்லாத நெருக்கமான காலங்களிலும் தேவன் நமக்குரிய சமாதானத்தை கட்டளையிட்டு, பாதுகாப்பை கட்டளையிட்டு தேவன் கூட இருந்து வழி நடத்துகிறார். இந்த நாட்களிலே நமக்கு தேவையானது என்ன? எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக நமக்கு வேண்டியது மிக மிக முக்கியமானது விசுவாசம்தான். சத்துரு எங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை அவன் தடை செய்வதற்காக அவன் கையாளுகிற ஒரு பெரிய ரகசியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை நம்மை விட்டு எடுத்து போடுகிறது. நம்முடைய விசுவாசம் வளராதபடிக்கு இன்னும் அதிகமான நெருக்கங்களை எங்கள் கண்களுக்கு முன்பாக அவன் காட்டுவது. சத்துரு காண்பித்துக் கொண்டே இருப்பான். உனக்கு இன்னும் பிரச்சனை தெரியல, உனக்கு இன்னும் பிரச்சனை தெரியல, உனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. காண்பிக்க 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 நாங்கள் எங்களோட வாழ்க்கையில அவவிசுவாசத்தை நோக்கி போயிடுவோம். ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம், அவருக்காக ஜெபிக்கிறோம், அவர் வியாதியா இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். ஜெபித்த பிறகு நீங்க திரும்பி அவரை பார்க்கிற பொழுது அவர் திரும்பியும் ஒரு மாதிரி அதே வியாதியோடு கூட இழுத்து கொண்டோம்னா மனசு ஒரு மாதிரி சோர்ந்துடும். உடனடா கண்டு அவருக்கு நாங்கள் இன்னொரு ஆலோசனை கொடுப்போம், எப்படி இந்த வியாதிகளை தாங்கிக் கொள்ள வேணும்னு. உடனடா கண்டு யோவோட விஷயத்துக்கு போயிடுவோம். போய் அவன் தாங்கி கொண்டா நீங்களும் தாங்குங்கன்னு போயிடுவோம். சத்துரு என்ன செஞ்சதுன்னு சொன்னால், அந்த வியாதியை, அந்த பலவீனத்தை நமக்கு காண்பித்து விடுகிறது. காண்பித்த உடனே விசுவாசமாக பலமாக இருக்க முடிகிறதில்லை. ஆனால் அதையும் தாண்டி கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நாங்கள் அவரை பார்க்கிற பொழுது அவன் சுகமாகிற தரிசனத்தை நாங்கள் காண்போம். அப்பொழுது எங்களுக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரே பார்வை தான், ஆனால் நான் ஒரு வியாதிக்காரனை பார்க்கிற பொழுது அவனை சுகமாகின உணர்வோடு கூட பார்த்தால் நிச்சயமாக எங்கள் விசுவாசம் எங்களுக்குள்ளே வளர்ந்துவிடும். நாங்கள் அவனை இன்னும் அதிகமான வியாதிக்காரனாக பார்க்க 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 எங்கள் மாம்சக்கண் அதற்கு இடம் கொடுக்க நாங்கள் இன்னும் அவிசுவாசியாக மாறிவிடுவோம். இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், எங்களுக்கு விசுவாசம் என்பது இந்த காலத்தில் மிக 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 அவசியம். கர்த்தருடைய வார்த்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடும் கூட அவன் பின்னே போனார். இந்த வார்த்தை மிக ஆச்சரியமான ஒரு பகுதி. அவனுடைய விசுவாசத்திலே அவன் சொல்லுகிற வசனம் மிக மிக ஆச்சரியமா இருக்கு. இப்பொழுதுதான் மரித்து போனால் ஆகிலும் நீர் வந்து, மரித்து போனால் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் கையை. அதிலும் பெரிதான ஆச்சரியமான பகுதி எது என்று சொன்னால், அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது, 19ஆம் வசனம், இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடும் கூட அவன் பின்னே போனார். இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது மிக ஆச்சரியமா இருந்தது. வேதத்துல தேவன் பின்னால போன ஒரு மனுஷன். யார் பின்னால போனார் என்று சொன்னால், மரித்த பிறகு அளவு கடந்த விசுவாசத்தோடு கூட பேசப்படுகிற வார்த்தை, ஆகிலும் நீர் வந்து கையை வையும் அவள் எழும்புவார். இயேசு எந்த விதமான வார்த்தையும் பேசாமல் அவன் பின்னே போனார். இந்த வார்த்தையை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு பின்னாக இயேசு வரத்தக்கதாக ஒரு சம்பவம் நடைபெற்றுகிறது. எனக்கு பின்னாக என்று சொன்னால், என் மேலே அதிக கவனம் செலுத்தி எனக்கு மரியாதை கொடுத்து நான் என்ன சொல்லுகிறேனோ அதை செய்யும்படிக்கு அவர் ஆயத்தமாக எழுந்து வந்தார். எவ்வளவு அருமையான பகுதி என்று கவனிங்க. இங்கே காண்பிக்கப்படுகிற 2 வசனத்திலும் 2 விதமான காரியத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, அவனுடைய விசுவாசம் மிக ஆச்சரியமாக இருந்தது. இரண்டாவது, அப்படிப்பட்டோடைய வார்த்தையை தேவன் உடனடியாக கேட்டு அவன் பின்னாக போனது, அவனுடைய வேலையை சரிப்படுத்த போனது. இப்ப 2வது பகுதி நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம். நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய காரியங்களுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுக்கிற விதம் என்பது மிக முக்கியமானது.
பல பேர் இருக்கிற பொழுது அங்கே ஒருவனுடைய சத்தம் மட்டும் அங்கே கேட்கிற பொழுது அந்த சத்தத்துக்கு கனத்துக்குரிய ஒருவர் மரியாதை கொடுத்து அந்த சத்தத்துக்கு அந்த ஏற்றத்தக்கதாக அவர் பின்னாக போகிறார் என்று சொன்னால் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது. நாங்கள் பல தடவையில் இதை படித்திருக்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அநேகர் ஜெபிக்கிறோம், ஆனால் ஒருவருடைய ஜெபத்துக்கு அவர் உடனடியாக திரும்பி என்ன வேணும் என்று கேட்கிறார் என்று சொன்னால் அது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஏனென்றால் அது நானாக அல்லது நீயாக இருந்தால் அது எவ்வளவு சந்தோஷத்தை உனக்கு கொடுத்திருக்கும். எத்தனையோ பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர் திரும்பி என்னை மாத்திரம் பார்த்து உனக்கு என்ன என்று சொல்லி கேட்டார். அது மிகுந்த சந்தோஷம். அப்படியானால் அவர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார் அல்லது யார் மேலே அதிக கவனம் எடுக்கிறார், யார் சொன்னபடி செய்யும்படிக்கு அவர் பின்னாக போறார் என்று சொன்னால் அவனுடைய அளவு கடந்த விசுவாச வார்த்தை, எல்லாம் முடிந்த பிறகு வந்து பேசின வார்த்தை மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது மரிப்பதற்கு முன்னாடி அவன் வந்து கேட்டிருந்தால் அது அவன் சாதாரணமாக எல்லாரும் வைத்திருக்கிற ஒரு விசுவாசத்தை போன்ற ஒரு விசுவாசம் தான் அவனுக்குள் இருந்திருக்கிறது. அதாவது பிள்ளை இப்பொழுது வியாதிப்பட்டுகிறது, அது கடுமையாக இருக்கிறது, அதை சாகப் போகிறது என்று தெரிந்த உடனே வைத்தியர்கள் எல்லாம் நாடுகிற ஒருவர் கடைசியாக வைத்தியரும் கைவிட்டால் யாராவது ஒருவரை அவர் நாடி ஆக வேண்டுமென்கிற ஒரு கட்டாயத்தினாலே ஒரு விசுவாசம் வரும். அதை வைத்தியரை சொல்லுவார், டாக்டர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, இனி அந்த கடவுள் தான் என்று சொல்லுவாங்க. அப்பொழுது ஒருவர் தேடுகிற பொழுது இது எல்லாரும் சாதாரணமாக செய்கிற உணர்வு பூர்வமான ஒரு காரியம்தான். ஆனால் அந்த பிள்ளை சாகும் வரைக்கும் ஒருவன் இருந்து பக்கத்தில் பார்த்து செத்துட்டு சரியா கன்ஃபார்ம் பண்ணின பிறகு அதுக்கு பிறகு எழும்பி கொஞ்சம் பிள்ளை செத்துட்டா சரி நான் அவளை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி எழுந்து சாதாரணமாக போகிறார் பாருங்க. போய் அங்க வந்து எந்த பதட்டமும் இல்லை. அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, எந்த பதட்டமும் இல்லை. அவன் சாதாரணமா வந்து அங்க பேசுகிறான். அவரை பணிந்து அவர்கிட்ட பணிந்த உரையை அவன் கேட்கிறான், என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனான். பதட்டம் இல்லாம பேசுன அந்த வார்த்தையும் மிக ஆச்சரியம். அல்ல பின்னாடி சரியான உணர்வோடு போய்கல அவன் வந்து கதறி அழுது புலம்பி என்றால் அவன் புலம்பில் அவரை பணிந்து அவரை துதித்து கொண்டு அல்லது அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டு அவன் கேட்கிறான், இப்பொழுதுதான் மரித்து போனால் வாரும். இந்த விசுவாசம் நம்ம எத்தனை பேருக்கு உண்டாகி இருக்கிறது அருமையான பிள்ளைகளை? முடிந்து போன காரியத்தையும் தேவனால முடியும் என்று நம்பி ஜெபிக்கிற ஜெபம். அப்படிப்பட்டவனுக்கு பின்பாக இயேசு போகிறார். ஆமென். நானும் நீயும் அப்படி இருந்தால் எங்களுக்கு பின்பாக இயேசு வருகிறார். பின்பாக வருகிறார் என்பது தவறான வார்த்தையாக கருதி கொள்ளக்கூடாது. இதன்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் அவனுக்கு வேண்டியதை செய்யும்படிக்கு அவர் வருகிறார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு ஒரு காலமும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆனால் அவர் அதை உறுதிப்படுத்தி சொல்லுகிற பொழுது அது ஆணித்தரமான வார்த்தை, கண்டிப்பாக எந்த மாற்றமும் இல்லாமல் நடைபெறுகிறதாக இருக்கிறது. அங்கே சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. விசுவாசிக்கிறவனால கூடாத காரியம் ஒன்றுமிராது. நாம் அடிக்கடி தெரிந்து வைத்திருக்கிற காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஆனால் விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஏனென்று சொன்னால் மரித்து போன அந்த குழந்தைக்காக அந்த தகப்பன் வந்த பொழுது இயேசு அவன் பின்னாக போனாரே, போய் அவன் சொன்னதின்படி பிள்ளையை எழுப்பி விடுகிறார். இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம், ஒரு காரியத்துக்காக ஜெபித்து 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 களைத்து போன பிறகு விண்ணப்பத்தை நாம் மாற்றி விடுவோம். ஏனென்றால் இனி இது சரி வராது போல இருக்கு, நான் இதுக்காக தேவையில்லாமல் ஜெபிக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, அது உனக்கு வேண்டியது அவசியம் என்று காணப்பட்டால், அது தேவனுடைய சித்தமான ஒரு விடயம் என்று காணப்பட்டால், அதற்கு மூடு திரையை நீ போடக்கூடாது.
அது முடிந்ததானே, இனி அதை விட்டு விட்டு வேறு ஒன்றை தேடுவோம் என்று நீ உன்னுடைய மனதை மாற்றிவிட முடியாது. உனக்குள்ள இருக்க விசுவாசம், எனக்காக தேவன் அதை உயிர்ப்பித்து தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். எப்படி நான் முடிவெடுத்திருக்கிறேன், இது நிச்சயமாய் தேவனாலே கூடும். தேவ சித்தமில்லாத காரியங்களுக்காக நான் சொல்லவில்லை. அனாவசியமாக வேறொரு காரியத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை வைத்துக்கொண்டு அதுக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு நான் சொல்லவில்லை. ஒருவர் ஜெபிக்கிற பொழுது முதலாவது அது தேவனுடைய சித்தமான காரியம்தான், அதாவது நீதியான காரியம். நான் ஜெபிக்கிறது நியாயமான காரியம், இது நடந்து விட்டது, ஆனாலும் இதை சரிப்படுத்த என்னுடைய தேவனாலே கூடும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் உங்கள் இருதயத்திலே ஆணித்தரமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்றைக்கும் அது மாறாத ஒன்றுதான். அவர் யாரால எல்லாம் முடியும் என்றதுக்கு அவர் சொல்லிவிட்டார், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அப்படியானால் என்னால் ஏன் கூடவில்லை என்று சொன்னால், என்னுடைய விசுவாசத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற சில எப்படி அந்த அவிசுவாசம் என்று சொல்ல மாட்டேன், அது அவிசுவாசம் சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். போதாத விசுவாசம், முடியாத விசுவாசம், பத்தாத விசுவாசம், குறைவான விசுவாசம், எல்லா நாட்டு பாசக்காரர் தமிழ்லையும் சொல்லியாச்சு. மிக 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 குறைவான, மிக மிக கம்மியான. அதனால தான் அவர்கள் கேட்கலாம், எங்கள் விசுவாசங்களை வர்த்திக்கப்படும், எங்களுக்கு விசுவாசம் என்ற காரியம் தெரியும், ஆனால் இப்படிப்பட்ட விசுவாசம், இப்ப இதை பார்த்த உடனே எங்களுக்கு புரியுதில்ல, அந்த மனுஷன் மரித்த பிறகு வந்து ஜெபிச்சானே, தேவனால் எல்லாம் கூடும் என்று நிச்சயமா நீங்க எல்லாரும் ஒத்துக்கொள்வீங்க. யாரும் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையிலே சில இழந்து போன விடயங்களை பெறுவதற்கு நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? ஏன் அதை ஜெபிக்க முடியாதென்று இருக்கிறீர்கள்? ஏன் தேவனிடத்திலே கேட்க முடியாதென்று இருக்கிறீர்கள்? காரணம், உங்கள் இருதயத்துக்கு தெரியும், அதாவது உங்கள் விசுவாசத்தின் அளவின்படி இதெல்லாம் ஜெபிக்க முடியாது, அது முடிஞ்சதா. அருமையான பிள்ளைகளே, தேவன் நமக்காக இதை எழுதி வைத்திருக்கிறார். இது என்னன்னு சொன்னால், இந்த மனிதன் முன்பு அப்படி ஒரு சம்பவத்தை அறிந்திருக்க மாட்டான். ஏனென்றால் அந்த சம்பவத்தில் முதல் நாள் வந்தான். நாங்க எங்களுக்கோ ஏற்கனவே ஒருவர் அதை செய்திருக்கிறார், அதுதான் அவர். இப்ப எங்களுக்கு வாசிக்கிறோம், இதை படித்த பொழுது எங்களுக்கு தெரிகிறது, இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அப்ப நான் விசுவாசிக்கிறது லேசான காரியம். ஏனென்றால் உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார்களா இருந்தால், இதுவும் எழுதப்பட்டு அங்கே அது சரி என்று காணப்பட்டு வேதத்திலே தொகுக்கப்பட்ட இந்த பகுதியை இன்றைக்கு படிக்கிற நான், அரை நடந்த விஷயத்தை விசுவாசிப்பது ஏன் கடினமாயிருக்கிறது? அது மிக ஈஸியான காரியம் அல்லவா? நான் விசுவாசிக்கிறதுனால் எல்லாவற்றையும் என்னாலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் வேதத்தினுடைய வெளிப்பாடு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் புறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எது ஜெயிக்கும் என்று அவர் சொல்லுகிறார்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசத்துல தான் அது இருக்கு. நாங்க தான் ஜெயிக்கணும், நம்முடைய விசுவாசத்தை வச்சுதான் நான் அதை ஜெயிக்கணும். நல்லா விளங்கி கொடுங்க. நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு காரியத்தை ஜெயித்தேன் என்று சொன்னால் தேவன் தான் செய்தார் என்பது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் என் விசுவாசத்தை கொண்டுதான் அதை செய்தார், என் விசுவாசத்தை வைத்துத்தான் அதை செய்தார். என்னிடத்தில் விசுவாசம் இல்லாத இடங்களிலே அவரும் கிரியை செய்ய முடியாது. சொந்த ஊருக்கு அவர் போன பொழுது, இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவரை பார்த்தவர்கள், இவர் யோசேப்பின் மகன் அல்லவா, இவர் தச்சனின் மகன் அல்லவா, இவருடைய சகோதரெல்லாம் நம் நடுவில் இருக்கல்லவா என்று சொல்லி அவரை இந்த உலகத்துக்குரிய மனுஷனாக பார்த்து கொண்டே இருந்தவர்கள் நடுவிலே அவர் எந்த அற்புதங்களையும் எந்த அடையாளங்களையும் செய்யக்கூடாதபடிக்கு அது மிகவும் கடினமாயிருந்தது இயேசுக்கு. என்றால் அவர்கள் அவவிசுவாசத்தின்படி, அதாவது அவர்கள் அவவிசுவாசம் எப்படி இருந்ததோ அதன்படி அவர் கிரியை செய்ய முடியாமல் இருந்தது. அப்படியானால் உன் விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவர் அந்த விசுவாசத்தின்படி கிரியை செய்கிறவர். எனக்கு ஒரு காரியம் நடக்கிறது, இன்னொருவருக்கு அது நடக்கவில்லை என்று சொன்னால், ஒரே காரியம், ஒரே தன்மையான விஷயம் ஒன்றுதான்
ஏன் எனக்கு நடக்கிறது அவருக்கு நடக்கவில்லை என்றால், என் விசுவாசப்படி அது எனக்கு நடந்திருக்கிறது, அவர் விசுவாசப்படி, அதாவது அவிசுவாசப்படி அது அவருக்கு நடக்கவில்லை. அவிசுவாசம் சொல்லக்கூடாது, அவர் விசுவாசத்தின்படி. இரண்டு அவிசுவாசம் சொன்ன உடனே விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு கோபம் வர சான்ஸ் இருக்கு. நாங்க நல்ல விசுவாசமா தானே இருந்தோம், எப்படி வருங்களா அவவிசுவாசி என்றார். அவவிசுவாசி என்று உலகத்தை விடுங்க. ஆனா விசுவாசத்துல குறைவுள்ளவர்கள், அவர்கள் எண்ணத்தின்படி விசுவாசம் இருக்கிறது, எண்ணத்தின்படி விசுவாசம் இருக்கிறது. இங்க வெளியில இருக்கிற வெறும் வார்த்தையை வச்சு உங்க விசுவாசத்தை அளவிட முடியாது. இந்த பிசாசு துரத்த போய்க்கல எல்லாருமே இயேசு நாமத்திலே போண்டா போ, இது பிசாசுக்கும் தெரியும், தேவனும் இதை சொல்லி வைத்திருக்கிறார். ஆனாலும் சிலர் எத்தனை தடவை சொல்லுவாங்க பாத்தீங்களா, திருப்பி திருப்பி பார்த்து இயேசு நாமத்திலே போ போ போன்னு களைச்சு போயிடுவாங்க. திருப்பி இவங்க பால அது ஆடி ஆடி போக மாட்டேன், நீங்க அதுக்கு பிறகு போய் இன்னொரு போதரை கூட்டிட்டு வாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தையில போச்சு, கேள்வி இருக்குது. வார்த்தை சொல்லுது, என்னுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், சொன்னா போகணும், போகும். ஏன் போக இல்லைன்னு சொன்னார், நீ சொன்ன விதத்துல ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று, உன் மனசுல ஒரு பெருமை இருந்திருக்கலாம், பிசாசெல்லாம் துரத்துற போது இருந்தால் ஒரு பேர் கிடைக்கும் நினைச்சிருக்கலாம். அல்லது நீ பயத்திலேயே சொல்லியிருக்கலாம். சிலர் இந்த பேய் ஆடைக்க பயத்திலேயே சுனத்தை போவோன்னு பயம், அதனால அந்த ஏசுநாத்திலே போன்னு சொல்லி சாதாரணமாக மெதுவாக சொல்லி துரத்துறாக்கள் சரியான குறை. ஆனா அப்படி சொன்னவன் பார்த்துட்டு உடனே போயிடும். சில பேர் இந்த இயேசு நாமத்துல துரத்துறது அது பெரிய பிரமாண்ட சத்தமா தான் கத்தி சொல்லுவான். இயேசுவின் நாமத்தினாலே போன்னு ஒரு பெரிய சவுண்ட் போடுறது காது கேட்காதண்டு இல்லை, இவர் பயத்தெல்லாம் பாதி கத்துறது. அதட்டினா ஒன்று நடக்கமாக்கும்னு ஒரு நினைப்பு. எதுவுமே உங்க சத்தத்தை வச்சோ, உங்க முழங்கால்களை வச்சோ, உங்களோட உபவாசங்களை வச்சோ முடிவெடுக்காதீங்க. முடிவை உங்க விசுவாசத்தை வச்சு மட்டும்தான் அடுங்க. அதனால முழங்காலோ உபவாசமோ ஜபமோ இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, இதெல்லாம் தேவை. உன் விசுவாசத்தின்படி அது இருக்கும், அது தப்பில்லை. ஒரே வார்த்தையில சொல்லுகிற பொழுதும் அந்த சம்பவம் நடக்குதானே. ஏன் ஒருவருக்கு நடந்து இன்னொருக்கு நடக்கணும்? தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லை. அருமையான பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்கிறது. ஆனால் அவன் விசுவாசத்தின் அளவின்படியே அது மாற்றம் அடைகிறது. ஆனபடினால் இதை குறித்து மிக கவனமா இருங்க. எபிரேயர்கள் நிறுவம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம் படிங்க. எபிரேயர்கள் நிறுவம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு இங்க சொல்லப்படுது, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. காத்திருத்தலை சொல்கிறது விசுவாசம். இப்ப முதல் பகுதியில அவன் காத்திருக்கலே, அவன் உடனடியாக செய்தான் சொன்னார். பிற்பாடு இதே வைத்துக்கொண்டு எல்லா காரியத்துக்கும் பொருந்துகிறதில்லை. சில காரியங்களுக்காக அந்த காலம் இருக்கிறது, அதுக்காக நான் காத்திருக்கணும். அதுக்குரிய வயசு இருக்கிறது, அதற்காக காத்திருக்க வேண்டும். அதுக்குரிய அந்த சூழல்கள் இருக்கிறது, அவைகளுக்காக நான் காத்திருக்கிற பொழுது விசுவாசத்தின்படி தேவன் எனக்கு வாக்கு பண்ணினபடி செய்வார் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை அவவிசுவாசப்படாமல், அந்த வாக்கு தத்தத்தை குறித்து எந்த அவிசுவாசப்படாமலும் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று காத்திருக்கிறது. 39வது வசனத்தை படிங்க. நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்கள். இந்த விசுவாசத்தினுடைய விதத்தை கவனிங்க. விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் பின்வாங்குற பொழுது நாங்கள் கெட்டு போய் விடுவோம். ஆனால் எங்களுடைய விசுவாசம் இந்த ஆத்மா ஈடற கடைசி வரைக்கும், ஆத்மாவுக்குரிய நன்மை உண்டாகும் வரைக்கும் எங்கள் விசுவாசம் உறுதியாக இருக்கிறது. ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறதுக்கான விசுவாசம். நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனையே நம்பி இருக்கிறோம். அது உலக பிரகாரமான காரியமான ஆசீர்வாதங்களா இருக்கலாம். ஆனால் ஆத்மாவை குறித்த காரியத்திலும் தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தர வல்லவராய் இருக்கிறார் என்ற விடயத்திலும் நான் கடைசி வரைக்கும் எந்த பின்னிட்டு போகாமல், அவிசுவாசப்படாமல் நாம் முழுமையாக. ஏன்னா ஒரு விஷயத்தை கவனிங்க, நாங்கள் அவிசுவாசப்படுகிற பொழுதெல்லாம் நஷ்டம் அடைகிறோம். நாங்கள் விசுவாசமா இருக்கிற பொழுது நிச்சயமாக லாபம் அடைவோம். இது சத்ருவுக்கு தெரியும். அதனால அவன் உன்னை பார்த்து சொல்லுகிறான், என்ன தொடர்ந்து ஒரே விண்ணப்பத்தியை வைக்கிறியே,
1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, இன்னும் ஒன்று நடக்க இல்லையே, இன்னும் ஒன்று நடக்க இல்லையேன்னு சொல்லி உன்னை அவவிசுவாசப்படுத்தி உன்னுடைய வருஷத்தை கூட்ட பார்க்கிறான் அவன். அல்லது உன்னுடைய இருதயத்திலே அப்படிப்பட்டதான ஒரு வேதனையை உண்டாக்கி அவிசுவாசத்தை உண்டு பண்ணி நீ கேட்கிற விண்ணப்பம் இனி நடந்தான நடக்காட்டிக்கன்னு ஆண்டவரே விட்டனர். நீங்க தந்தானது காட்டிக்கணும் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவர். அப்ப அவரே ஒத்துக்கொள்றார், நீங்க தந்தானது காட்டிக்கணும் ஆண்டவர், நான் அப்படின்னா நீங்க தர வேணுமோ அதை பற்றிலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இன்னொருவர் அப்படி இல்லை, நீங்க தந்துதான் ஆகணும், என்னடா நீங்க தான் என் ஆண்டவர். ஒரே காரியத்தான் மாற்றி சொல்ல போறேன், நீ தான் என் ஆண்டவர். இன்னொரு ஆனாலும் ரெண்டாலும் என்ற விஷயத்துக்கு அவன் போகல. அதாவது நீங்க தராட்டிக்கும் நீங்க தான் ஆண்டவர்னு சொல்ல வரையில. அவன் என்ன சொல்ல வாரான், நீ என் ஆண்டவர், நீர் என்னுடைய ஆண்டவர், நீர் என்னுடைய ஆண்டவர், நீர் எனக்கு தந்துதான் ஆக வேண்டும். அவ்வளவுதான் வித்தியாசம். நான் களைத்து போனால் அல்லது இது நடக்குமா நடக்காது என்று போனால் இப்படி சொல்லலாம் இல்லையா, நீங்க தராட்டிக்கு நீங்க தான் ஐயா எங்கேயா போவேன்டா. இவர் வேற வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறவர். அவ வேற வழி இருந்தா போயிடுவார், அல்லது இன்னொரு ஆண்டவர் தான் போயிடுவான் மாதிரி போயிடும். ஏன்னா நாங்க தானியோடைய நண்பர்களை இந்த இடத்துல கொண்டு வந்து காண்பித்து அவர்கள் அப்படித்தானே இருந்தார்கள் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டில் இருந்த கிரியைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே கொஞ்சம் வேறொரு தோற்றத்தை அது காட்சியளிக்கிறது. இங்கே விசுவாசம் என்கிறது தனித்துவமாக காட்டப்பட்டே ஆகும். ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் இருக்கு பிள்ளை, அது மிக அவசியமானது. ஆத்மாவை குறித்த விசுவாசம் அது வேற, அது குறித்து நான் நெடுக பேசியிருக்கிறேன். ஆனபடினால நான் பின்வாங்காதபடிக்கு, அதாவது வைத்த விண்ணப்பத்தை குறித்து பின்வாங்குதல் இல்லாமல் 35வது வசனத்தை படிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். பலனுக்கேதுவான, மிகுந்த பலனுக்கேதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அப்ப இந்த தைரியம் என்ற சொல்லிங்க எங்க இருக்குன்னு சொன்னா இந்த விசுவாசத்தோட சேர்ந்து வரவன். எனக்கு தைரியம் இல்லை என்று சொன்னால் விசுவாசம் போய்விடுகிறது என்று பொருள். ஏன்னா அவனுக்கு விசுவாசம் இருக்கும், அவன் தான் தைரியமா இருப்பான். எனக்கு கர்த்தர் சொன்னதை இந்த தேசத்துல இன்னது நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி தரப்போகிறான். இந்த வருஷத்துல என்ன செய்வேன் என்று கர்த்தர் சொன்னால் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னால உறுதியாக காத்திருக்க முடியும். தேவன் சொன்னதை செய்ய வல்லவர். ஆமென். நான் அதற்காக காத்திருக்கிறேன். நிச்சயமாக நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், தோற்று போக மாட்டேன். தேவன் அதை செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். இவன் இயேசுவை நம்பி வந்தவன் பேதுரு. இயேசுடைய அற்புதங்கள் எல்லாம் கண்டவன். இவன் மூலமாயும் இயேசு நாமத்தினாலும் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அவ்வளவு பலமுள்ளவனாக இருந்திருக்கிறான். இப்பொழுது கடைசியாக சோதனைக்கு உட்படுத்துற பொழுது அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக ஜெபிக்க போகிறேன். கவனிங்க, இந்த வசனம் இயேசு சொன்ன வார்த்தை. விசுவாசம் ஒளிந்து போயிரும் என்ற. எப்படி ஒளிந்து போயிரும்? தொடர்ந்து வருகிற சோதனைகளாலும் தொடர்ந்து வருகிற வேதனைகளினாலும் நீ விசுவாசத்தை விட்டு விடுவாய். இவ்வளவு நெருக்கமாக இருந்த பேதுரு ஒரு சோதனை வருகிற பொழுது விட்டுவிடக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடும் என்று சொல்லி தேவன் அறிந்து, நான் உனக்கு ஏன் ஜெபிக்க போகிறேன் என்றால் உன்னுடைய விசுவாசம் உன்னை விட்டு போயிடக்கூடாது. அந்த ஜெபம்தான் அவன் கடைசியாக தன்னை சிலுவையிலே தலைகீழாக அறை ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் அது அவனுக்குள்ளே வாழ்ந்தது. ஹல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையான பிள்ளைகளே. எங்களுடைய கரத்துல மட்டும் அது இல்லை. விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கரத்திலும் அது இருக்கிறது. நாங்கள் அவரிடத்திலையும் கேட்கணும், ஜெபிக்கணும். காலையில வெளியில புறப்படுறீங்க, கார்ல ஏறுறீங்க அல்லது மோட்டார் சைக்கிள் ஏறுறீங்க. ஏறின உடனே என்ன பண்ண போறீங்க? முதலாவது செக் பண்ணக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள், முதல் பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும். பிரேக் இருக்கா, அதுல அடுத்த பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது பெட்ரோல் இருக்கா, அது குறைவா இருக்கா, வண்டியில ஏதாவது குறைவு இருக்கா. பிரேக் தானே இல்லை, போயிடலாம்னு போக மாட்டீங்க. என்ன பிரேக் இருந்துட்டு போயிடலாம் அப்படி யாரும் நினைக்க முடியாது. இந்த ஊர்களில் சில பேருக்கு அப்படிதான், சைக்கிளுக்கெல்லாம் பிரேக் இருக்காது. ஆனால் அது பெரிய பெரிய விண்ணாதி விண்ணங்கள்லாம் இருக்கிறாங்க. சைக்கிள் ஓடிக்கொண்டு அப்படியே காலால் தேய்ச்சி கொண்டு நிப்பாட்டுவான். அது வீரமாக இருக்கும். ஆனால் அவர் கிழமைக்கு ஒரு காலம் செருப்புவாங்க. தேய்ச்சி படம் அல்லது 2 டயருக்கு முடியல காலை கொடுத்து அடிக்கும். ஊர்களில் பார்த்து அந்த நாளில் பார்த்துருக்கோம்.
அது ஒரு பெரிய வேலை இல்லை. அதில் போய் பிரேக்கப் போட்டு அதை கூட்ட மாட்டார். கடைசி வரைக்கும் டக்குன்னு அப்படியே நாமளே செஞ்சான்னு இருக்கிறோம் படிக்கிற காலங்கள். அப்படியே 2 காலம் அடி விட்டு நான் சொன்ன இடத்த நிப்பாடுற. அது ஒரு பெரிய வீர செயல்மே. அதுக்கு இதை போய் கார்லேயும் மோட்டர் சைக்கிளையும் வைக்கலாம் இந்த விளையாட்டு. இது இடிபட்டாலும் அவ்வளோ பெரிய உயிர் சேதம் பெற சைக்கிள். அது அப்படி இல்லை. அப்போ என்ன செய்வார்? பிரேக் இருக்குதா இல்லையா பார்ப்பார். குறைவுகள் இருந்தால் அதை சரிப்படுத்தி தானே போறீங்க. அப்போதான் நீங்கள் நிம்மதியாக பிரயாணம் பண்ணிடும். நிம்மதியாக பிரயாணம் பண்ணிடும். நீங்கள் குடும்பத்தோட போய்கொண்டிருக்கீங்களே, கொஞ்சம் தூரம் ஓடின்னு சொல்லி பாருங்க. நல்ல ஹைவேல போய்கொண்டிருக்கீங்களே, உங்களோட வைஃப்கிட்ட கார் ஓடிக்கொண்டிருக்கீங்களே, நான் சொல்ல மறந்துட்டேனம்மா பிரேக் இல்லைன்னு சொல்ல, அவளே எப்படி தள்ளி விட்டுருப்பாரு. குடும்பமாக கொள்ள போறியாண்டு அதை சொல்ல முடியாது. ஏன்னா அதை சரிப்படுத்தணும். உடனடியாக சொல்லுகிற வார்த்தை நீ என்ன முட்டாளா, கொஞ்சமாவது அறிவில்லையா உனக்கு. அதே மாதிரி ஏன் உன்னுடைய விசுவாசம் இந்த நித்திய ஜீவன் வரைக்கும் உன்னை கொண்டு போற விசுவாசத்தை ஏன் செக் பண்ணுகிறாய் இல்லை? அதை ஏன் நீ பார்க்கிறாய் இல்லை? உனக்குள்ள இருக்குதா இல்லையான்னு உனக்கு சிலருக்கு எப்படி கவலை இல்லை. அதை எப்படி பார்க்கறது? தெரியுதானே, நீ கேட்டோன்னு நடக்கல. அப்பவே தெரியுதானே, அம்மா சும்மா என் புளிய கொண்டே இருக்கிற என் விசுவாசத்தை ஆண்டவரே இதுவரை காலமும் வர்த்திக்க பண்ணி கொண்டுகிறேன். ஆனா இது வேற இல்லையா ஆண்டவரே? இல்லை, ஒன்றும் பெருகப்பட இல்லை. அப்ப என்ன சொல்லணும்? அதுக்காகவும் தேவனுடைய சமத்துல கேளுங்க. ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்கிறார், அது ஒளிந்து போதபடிக்கு நான் உனக்காக ஜெபிப்பேன். நிறைய பேர் விசுவாசியா இருந்து அவிசுவாசியா மாறி அல்லது தெருவில் இன்றைக்கு நிற்கிற நிறைய பேரை கவனிங்க. முன்பெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செய்து போனார்கள் என்றால் அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் ஒளிந்து போனது. அவர்களுக்காக விண்ணப்பிப்பார் ஒருவரும் இல்லை. அவர்களும் விண்ணப்பிக்கிறது விளங்கிக் கொள்ளவே இல்லை. வியாதியா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், வயிற்று வலியா இருக்கலாம், என்ன வியாதியா இருந்தாலும் வியாதிக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி முதல் ஜெபிக்கணும் விசுவாசத்தை. நீ வியாதிக்காக எவ்வளவு பேர் ஜெபிச்சாலும் நீ சுகமாக போறதில்லை. ஏன்னா உனக்குள்ள விசுவாசம் இல்லாம எப்படி சுகமாவாய்? ஆனா இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். கேட்டா என்ன சொல்லுவோம்? இது ஒரு கௌரவ பிரச்சனை. நான் பயங்கரமான விசுவாசி, நான் பயங்கரமான விசுவாசி, பயங்கரமான விசுவாசியோட தான் ஒன்றும் நடக்கல. நல்ல விசுவாசியாக ஏதாவது நடந்திருக்கு. அது என்ன பயங்கரமான சொன்னா, அவிசுவாசியில விசுவாசம் பயங்கரமானதா? ஒத்துக்கொண்டு எனக்கு இன்னும் இது போதையில போல இது சரிப்படுத்தி ஆக வேணும், சரிப்படுத்தி ஆக வேணும். சில இந்த வரட்டு கௌரவங்கள்லாம் இருக்கு. இந்த அந்த நாட்கள்ல ஊர்களில் பார்க்குறோம், இந்த டைம் பார்க்கங்களே இருக்குது. அதுலேயே பெரிய கௌரவம் பார்ப்போம். ஒரு ஆள் டக்குன்னு எத்தனை மணின்னு கேட்டால் 3:10 என்ன மட்டும் இல்லை 3:09 எந்த மனம் எந்த டிவி டைம், எந்த டிவி டைம் இதுக்கே சண்டை பிடிச்சவங்களாம் இருக்காங்க தெரியுமா? நான் பார்த்துக்கிறேன். சும்மா போச்சு தெரியுமா, கலெக்ட் வேறு. அது ஏதோ இவர் ஏதோ கண்டுபிடிச்ச கம்பெனி மாதிரி இந்த கம்பெனிக்காக சண்டை பிடிப்பேன். எங்களுக்கு சும்மா இல்லை பாருங்க ரெண்டு அது இப்போ மொபைல்லே வந்துட்டு இப்போ ஐபோன் பெருசா சாம்சங் பெருசா அதுக்கே சண்டை பிடிக்கிறார். அது வாங்கிக்கிற எல்லாரும் அதுதான் பெருசு தெரியுமா? அதெல்லாம் ஃப்ளைட்டில் போய்க்க மேலேருந்து ஐபோன் எறிஞ்சவங்க கீழே உடையவே இல்லை தெரியுமா? ஆனால் வீட்டில் பாத்ரூம் தவறி விழுந்து எத்தனை நாள் உடஞ்சி போச்சு. அது கடலுக்கு விழுந்தாகும். உடனே அவர் நீங்கள் அதை சொல்கிறீங்களா? நாங்கள் அதை விட மேலே அங்கே சந்திரமண்டலத்தில் ஒன்றைக்கு இதை போட்டான் அப்படின்னு ஒவ்வொன்றவனா புழுகி கொண்டே இருக்குன்னு தெரியாது. எங்களோட பொருளுக்காக தேவையில்லை. இது மாதிரி எங்களுக்கு இல்லாத விசுவாசத்தையும் புழுகி கொண்டே வச்சிருக்கிறான். இருக்கிற விசுவாசம் மாதிரி கதை இப்படி சொல்றாங்கன்னு உங்களை சோர்ந்து போகும். நியாயம் கொள்ளும். உங்களுடைய விசுவாசத்திலே அளவை கூட்ட வேணும். அந்த அளவு ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் முடிந்த பிறகு எப்பொழுது இப்ப சிந்திச்சு பாருங்க, எல்லாம் முடிஞ்சு பார்த்து கொண்டிருக்கான். புள்ள மூச்சு விட்டு புள்ள செத்துச்சு. பிள்ளையின் தாய் அழுகுது, அல்லது அவருடைய மனைவி அழுகிறான். எல்லாம் குளறாங்க. போகிறோம் கொஞ்சம் பொறுங்காண்டு மணல் வெளி பார்க்க இந்த புள்ளி அழுதுக்கு எங்க போகுது? ஓகே கிடங்கு ரெடி பண்ண போறார் பிள்ளைக்கு, பிள்ளையை தாக்குறதுக்கு. அதுவன ஆனா அவர் நேர போய் பிள்ளை இப்பதான் செத்துருக்கா வந்து கையை வைக்கிறீங்களா? என்ன எவ்வளவு ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. அவர் எந்த பதட்டமும் இல்லாம போய் வாங்கன்னு கூப்பிடுறாரு பாருங்க. முடிஞ்சு. அப்ப இயேசு ஒரு வார்த்தையும் கேட்கல. என்ன அலுவலா இருந்தாலும் சொல்லியாவது நிறைய கூட பேசியிருப்பார். அந்த வசனத்தை தான் நீங்க அதை சேர்த்து படிச்சாதான் உங்களுக்கு அது தெரியும். எனக்கு அதுதான் எனக்கு மிகுந்த ஆனந்தமா இருந்தது. அவர் தம்முடைய சீசரோடும் கூட அவன் பின்னே போனார். பின்னே போனார் சாதாரண வார்த்தையா பிள்ளையே? எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை. அவனுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. நீ போ பிள்ளை எழுந்திருக்கும்னு சொல்லலாம், அவரால் முடியும். ஆனா அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா? வந்து கைய வை. அதே நேரத்தில் இன்னொருத்தன் சொல்லுகிறான்,
நீர் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அவன் சுகமாவான். இது வார்த்தை அனுப்பும். அதை குறிச்சும் ஆச்சரியப்பட்டார் அவர். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னார். இது நோய்க்காக சொன்னான். இவன் செத்து போன ஆளுக்கு சொல்றான், மரித்து போன ஆளுக்காக சொல்கிறான். அருமையான பிள்ளைகள், அந்த சம்பவம் மிக முக்கியம். ஏன்னு சொன்னால் இயேசு போய்தான் கை வைத்து பிள்ளையை எழுப்பணும். இல்லாட்டிக்கு இது இவர் வந்து கேட்டதும் தெரியாது, இவர் எழுப்பி அங்கே வீட்டில் நிற்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த வைக்கிறத அழுப்பிச்சு இதுதான் அழுப்பிச்சோன்னு சொல்லி வேற கடவுள்லாம் அழுப்பினா அவன் யாரை வணங்கினா அதை சொல்லியிருப்பாங்க. இப்போ இயேசு போய் சொன்னோடையா தான் இப்போ தெரியுது, அவங்களுக்கு தெரியுது இயேசு தான் அழுப்பினாருன்னு சொல்லி புறஜாதியாருக்கு, அங்கிருந்த ஜனங்களுக்கு. அவன் விசுவாசத்தின்படி அப்படியே அது நடைபெறுகிறது. அவ்வளவுதான். உங்க விசுவாசத்தின் படிதான் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலாவது ஒத்துக்கொள்ளுங்கள். ஒத்துக்கொள்ளுங்கள். தேவன் குறைவுள்ளவர் அல்ல, தேவனுடைய வார்த்தையும் குறைவுள்ளது அல்ல. எனக்கு ஒரு மாதிரியும், ஐயாக்கு ஒரு மாதிரியும், இங்க இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி, ஒவ்வொரு மாதிரியா இல்லை. வசனத்தை பாருங்க, எல்லாற்ற பைபிளையும் மட்டும் வாசி பாருங்க, எல்லாற்ற பைபிளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட முறை வந்தால் எங்களோட பைபிளில் வேற மாதிரி எழுதியிருக்கு, விசுவாசமா நீங்க கேட்கலாம். இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி எழுதப்பட்டது. தேவனுக்கு முன்பாகவும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோம். அவர் யாரையும் அற்பமாய் பார்க்கிறவர் கிடையாது. எல்லாரையும் ஒரே விதமாய் பார்க்கிறார். கிரியை நடைபெறுவது, கிரியை நடைபெற வேணாம் என்று விரும்புறதெல்லாம் உங்க காரியம். ஒரு விரும்புறார் இல்லையா, போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, ஏதோ இப்போ இருக்கிறத வச்சு நான் வாழ போறேன்னு அவர் விரும்பி வாழ்ந்தால் வாழட்டும், அது தப்பல்ல, அவர் வாழட்டும். இன்னொருவர் அப்படி இல்லை, ஆண்டவரே இன்னும் அதிகமாக எனக்கு வேணும் என்று சொன்னால் இவருக்கு கொஞ்சம் விசுவாசம் வேணும். இதுதான் பிரச்சனை. அவர் இருக்கிறது போதும் என்று வாழ்ந்தவருக்கு வேறொரு விசுவாசம் இருக்குது. எப்படி நான் கடைசி வரைக்கும் முறுமுறுக்காமல் இந்த இருக்கிறதை வச்சே சமாளித்து என்னால் வாழ முடியும்ங்கிற அந்த வாழ்க்கைக்குரிய விசுவாசம் அவனுக்கு வேணும். அது சாதாரண விசுவாசம் இல்லை. பல பேர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணும். ஆனால் இன்னொருவர் விரும்புறார் இல்லையா, போதுமன்ற மனதோடு கூடின இந்த வாழ்க்கை எனக்கு போதாது, நான் இன்னும் அதிகமான ஐஸ்வர்யத்தை விரும்புகிறேன், நான் இன்னும் அதிகமாக சேர்க்க விரும்புகிறேன் என்றால் சேர்ப்பதற்கு உரிய விசுவாசம் வேணும். நீ தெளிவா விளங்கி இருப்பீன்னு நினைக்கிறேன். அந்த விசுவாசம் வேணும், அதற்குரிய பிரகாரமா வேணும், அதற்குரிய பிரகாரமான ஞானம் வேணும். அது கொஞ்சம் உலக ஞானம் தேவைன்றால் உலகத்துல தான் காசு எடுக்கணும், உழைச்சி உலகத்தில் அடுக்கணும். யாரும் இடத்துல வேலை செஞ்சு போட்டு பிறகு வீட்டை வந்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை போடுங்கன்னு சொல்லி கேட்கறது இல்லை. வேலை செய்யறதுலாம் காசு வாங்கலாம். அப்போ அதற்குரிய வேலை வேணும். அதை பிறகு உலகத்தில் நல்ல அறிவுள்ள ஞானம் உள்ளவங்க இருக்காங்க. உலகத்தில் எப்படியெல்லாம் ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கலாம், எப்படிலாம் காசுகளை சேர்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கான ஆலோசனை நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட தயவெல்லாம் போடும், அவங்களாம் பேசி கீசி, அது உலக பிரகாரமான. அதை தங்க வைக்கிறது தேவன் உதவி செய்ய வேணும். கர்த்தருடைய கிருபை இல்லாமல் இதுவும் நடக்காது. அது மாத்திரம் உண்மை. நீ ஐஸ்வர்யவானா இருந்தாலும் தேவனுடைய கிருபை தான். நீ தரித்திரனா இருந்தும் இயேசுவை விட்டு போகாம கொள்ளாமல் அந்த தரித்திரத்தில் நிலைத்திருந்தும் தேவனை பின்பற்றினான், அதுவும் தேவன் உனக்கு அளித்த கிருபை தான். ஆனால் எதை நீ விரும்புகிறாய், அதற்கேற்ற விசுவாசம் உங்ககிட்ட வேணும். அதற்கேற்ற விசுவாசம் உன்னிடத்தில் வேணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது, தேவனிடத்திலே சேருகிறவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேணும். இதுதான் ரூல்ஸ், இதுதான் சட்டம். எப்படி? ஜெபம் பண்ணுகிற ஒருவன் தேவன் உண்டென்றும் விசுவாசிக்க வேணும். ஜெபம் பண்ணினா தனக்கு வந்து கிடைக்க வேண்டதும் விசுவாசிக்கணும். இந்த ரெண்டு விசுவாசத்திலும் வித்தியாசம் இருக்கு பிள்ளை. தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறது எல்லாராலையும் முடியும். பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறது யாருக்குள் அந்த விசுவாசம் இருக்கு அவனால முடியும். அதை குறித்து நான் விவரமாக இன்னொரு நாளைக்கு அதை குறித்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். இப்ப ஒரு காரியத்தை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனோக்குடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்பதற்காகத்தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அவன் விசுவாசித்தான், தேவனோட எடுத்துக்கொள்ளப்பட்டான் அல்லது காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தன்னை உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளத்தக்க ஒரு விசுவாசம் உடையவனாக இருந்தார். இது எல்லாருக்கும் ஒரு விருப்பமான செய்தியா இருக்கும். நாங்களும் இப்படியே சாகிற நாள் வந்தோம், இப்படியே சாகாம அப்படியே போயிடுவோம். அது தேவ சித்தத்தின்படி நடந்த ரெண்டு காரியம், ஏனோக்கும் எலியாவும்.
இதை வச்சுக்கொண்டு எல்லாரும் வழிகிட்டால் அது ஏற்றதில்லை. அதான் தான் ஜெபிக்கைகளையும் சரி, ஒரு காரியமும் செய்யங்களும் சரி, அதாவது தேவனத்தில் நீங்கள் கேட்குற எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது தேவ சித்தமா என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவனிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், அவன் உண்டென்றும் விசுவாசித்து பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசித்துக் கொண்டிருந்தான், அந்த பலனை அடைந்தான். விசுவாசம் இல்லாவிட்டால் நாங்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. தேவன் எங்கள் மேல் பிரியமாயிருக்க மாட்டார். எங்கள் மேல் அவர் பிரியமா இல்லாவிட்டால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. என் மேலே ஒருவர் பிரியமாயிருந்தால் எனக்காக அவர் எல்லாம் செய்வார். பிரியம் இல்லை என்று சொன்னால் அவர் எனக்காக ஒன்றும் செய்ய மாட்டார். புரியுதுல உங்களுக்கு? நீங்க ஒருவருக்கு பிரியமான ஒருவருக்கு ஒரு பொருளை வாங்குற பொழுது அதை நீங்கள் யோசித்து அவருக்கு என்ன தேவை என்று விளங்கி கொண்டு அவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நல்லதை செலக்ட் பண்ணுவீங்க. பிரியம் இல்லாத ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை வாங்குவதே கடினம். அவர் பிரியம் இல்லைன்னா அவருக்கு நாங்கள் எதுவும் வாங்கவும் மாட்டோம். அப்படி வாங்கினாலும் எது மிக விலை குறைவாக இருக்கோ, எது லோக்கலாக இருக்குதோ, எது இது சரி வராது சும்மா நடக்குது இங்கே கொடுப்போம். பிரியமான ஆளுக்கு யோசிப்போம் அவருக்கு என்ன தேவை, எதனால் அவர் சந்தோஷம் அடைவார். தேவன் எங்கள் மேல் பிரியமாயிருந்தால் எங்களுக்கு எது மேன்மையா இருக்கும், எது நல்லதா இருக்கும் என்பதை அவர் நமக்கு தருவார். ஆகவே விசுவாசம்தான் தேவனை பிரியப்படுத்தும். உன்னுடைய விசுவாசம் அவரை சந்தோஷப்படுத்தும். உன்னுடைய விசுவாசம் உண்மையிலே அவருக்கு அதிகமான அன்பை உண்டு பண்ணும். வேற ஒன்றுமில்லை. இவ்வளவு விசுவாசமா இருக்கிறானே என்கிறார். விசுவாசம் இல்லாட்டி கடைசி ஒரு வசனம் படிங்க. யூதா 5வது வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார். ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார். இவர்களுடைய பாவங்கள் அதுகள் எல்லாம் வேற, அதை பற்றியெல்லாம் பெருசா பேசப்படலைங்க. இங்க யாரை அளித்தார், யாரை அழிக்கவில்லை. அழிக்காத 2 பேர், அதாவது கானானுக்குள்ள போன 2 பேரை பற்றி சொல்ற. யோசுவாவும் காலப்பும் கானானுக்குள்ளே போனார்கள். எந்த நீதியினாலே போனார்கள்? இங்கே சொல்லப்பட்டது விசுவாசத்தினால் தான் அவங்க 2 பேரும் போனாங்க. விசுவாசிக்காத எல்லாரும் மோசையை முதற்கொண்டு கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. அவரும் அவிசுவாசப்பட்ட ஒரு இடத்தை சொல்லப்படுகிறது. ஆரோனும் அவிசுவாசப்பட்ட இடத்தை சொல்லப்படுகிறது. அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் அவிசுவாசப்பட்டார்கள், புலம்பினார்கள், அழுதார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் விசுவாசித்தார்கள். தேவன் அதை நமக்கு தர வல்லவர். தேவன் நம்மேல் பிரியமாயிருந்தால் இந்த விசுவாசம் அவங்களை கொண்டே சேர்த்தது, வேற ஒன்றுமில்லை. விசுவாசியாதவர்களை அழித்தார், ரட்சித்தார். இப்ப நாங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லலாம். முடிவரதன் லைத்திரு போனே ரட்சிக்கப்படுவான். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் பேசுறபடி ஞானசனம் எடுத்த ஆட்களை பார்த்து கேட்கிறோம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டீங்களா, விடுவிக்கப்பட்டீர்களா? எதுல இருந்து? முதலாவது இந்த அவிசுவாசத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுங்க. அதான் சரியான ரட்சிப்பை கொடு. கொஞ்சமும் இல்லாதபடிக்கு உங்களை ஆராயுங்க. நீங்களே உங்க விசுவாசங்களை பரீட்சித்து பாருங்கன்னு பவுல் சொல்லுவார். நீங்களே விசுவாசம் உள்ளவர்களா இல்லையா என்பதை பரீட்சித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். உங்கள் விசுவாசங்களை சோதித்து பாருங்கள். சும்மா மேலோட்டமாக பொய் சொல்லி தேவன் உண்டென்றுதான் விசுவாசிக்கிறார். அடுத்த இதில் நான் சொல்றேன் உங்களுக்கு அது எப்படி. அடுத்த 2வது காரியமா இருக்கக்கூடிய பலனளிக்கிறவன்ற விசுவாசம் அதிகமாக வர வேண்டும். வழி இல்லாததனால் விசுவாசிக்க கூடாது. ஆபத்து நேரத்தில் விசுவாசிக்கிறலாம் விசுவாசம் இல்லாத, ஆபத்தில் உருவாகிற உண்டு, நெருக்கத்தில் உண்டாகிற உண்டு. நீதான் வேற வழி இல்ல ஆண்டவரே என்று நிறைய பேர் கைவிரிக்கிறதெல்லாம் வழி இல்லாதபடியாத்தான். இவரை காட்டிலும் இன்னொருவரை செய்வார் என்று சொன்னால் அதை நாடி போக எத்தனை பேர் இருக்கிறார். ஆனால் நானும் நீயும் இயேசுவை தேவன் என்று விசுவாசித்து அவர் அண்டையில் வந்திருக்கிற நாம் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை இன்றைக்கு அதிகமாக பெருகும்படிக்கு ஒப்புக் கொடும். அப்பொழுது தேவன் உனக்கு வாக்களித்தவைகளை நிச்சயமாக தேவன் உனக்கு தந்தருள்வார். தந்தருளும் வரைக்கும் விடாப்பிடியாக பிடித்துக் கொள்ளும். ஜெபம் பண்ணுவோம். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தி மூலமாய் கர்த்தரோடு பேசியிருந்தால் உன்னை நீ முழுவதுமாய் ஒப்புக்கொடு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
நாங்கள் இன்னமும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். நாம் அவரை நோக்கி நெருங்கத்தக்கதாக நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை நாமே ஆராய்ந்து பார்த்து உண்மையை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் வருவோம். எனக்கு போதிய அளவு விசுவாசம் இல்லாதபடியினால் தான் இன்னும் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் என்னுடைய விசுவாசத்தின் அளவை நீர் சரிப்படுத்தி தாரும் ஆண்டவரே. ஒன்றை பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசம் எனக்கு வேணும். ஒன்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதா என் வாழ்க்கையிலே அது முடிந்து போன விஷயம், இனி சரிவராது என்று இருந்தாலும் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். மரித்து போன அந்த பிள்ளையை எழுப்பின தேவன் என் வாழ்க்கையிலே இழந்து போனதை மறுபடியும் உயிர்ப்பித்து தர நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று நான் அறிக்கை பண்ணி காரியங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பேற்பட்ட தன்மையுடைய காரியங்களையும் வைக்கிறேன். தாமதித்த காரியங்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன். அவைகளை நீர் சரிப்படுத்தி தாரும் என்று ஒப்புக் கொடுப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு ஆம் ஆண்டவரே நான் இந்த பகுதியிலே சோர்ந்து போனேன் என்று எண்ணுகிற பிள்ளைகளாய் இருந்தால் அவர்கள் விசுவாசங்களை அவர்களுக்குள்ளே நீர் வர்த்திக்க பண்ணும். ஒன்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் கட்டளையிடும் ஆண்டவரே. இவைகளெல்லாம் வெறும் வேதத்திலே எழுதப்பட்டவைகளாக மாத்திரம் போகாமல் எங்கள் வாழ்க்கையிலும் இவைகள் நடைபெற்று பின்னுக்கு வருகிற சந்ததி எங்கள் விசுவாசத்தை கண்டு அவர்களும் தங்கள் விசுவாசங்களை வர்த்தித்துக் கொள்ள நீர் எங்களை உதாரணமாக மாற்றி போடும். எங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் உண்டு பண்ண எங்கள் விசுவாசங்களை பெருக பண்ணும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கு நீ இறங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.